السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين. وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர்களான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபீன்கள், தபஉ தாபீன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாரிசுரிமை சட்டம் என்ற பாகப் பிரிவினை என்று நாம் தமிழிலே அழைக்கின்ற அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமான இஸ்லாத்தின் பார்வையிலே அந்த சட்டதிட்டங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள்: லதன்குதன்ன உரல் இஸ்லாமி உர்வத்தன் உர்வா. இஸ்லாத்தினுடைய கட்டமைப்புகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலிருந்து கட்டங்கட்டமாக உடைந்துரைந்து போகும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்பது அவனுடைய நடைமுறை வாழ்க்கையிலிருந்து கட்டங்கட்டமாக ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்தறிந்து போய் கொண்டிருக்கும் என்றார்கள். வகுல்ல மன் கதத் உர்வத்துன் தஷப்பஸன் நாசு பில்லதி தலீஹா என்று சொன்னார்கள். வாழ்க்கையிலே அந்த இஸ்லாத்தின் கட்டமைப்புகளில் ஒன்றை பறிகொடுத்து விட்டு அவன் பறிபோனதை பற்றி யோசிக்காமல் அதற்கு பின்னால் உள்ள ஒன்றிலே அவன் தங்கி நிற்பான், அவன் அதை குறித்து பெருமிதம் அடைவான் என்று சொன்னார்கள். நாளடைவிலே அவன் எதிலே தொங்கி நின்றானோ அல்லது தங்கி நின்றானோ அதுவும் உடைந்து போய்விடும், அவனிடமிருந்து இல்லாமல் போகும். அதற்கு பின்னால் உள்ளதிலே அவன் தங்கி நிற்பான் என்று சொன்னார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக அவனிடமிருந்து அகன்று போகின்ற போது கடைசியிலே அவன் கடைசியாக வந்து நிற்கின்ற ஒன்றிலே நிற்பானாம், அதுவும் பறிபோனால் அவன் இஸ்லாத்தை விட்டே போய்விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: ஃபஅவ்வலுஹுன்ன நக்தன் அல் ஹுக்மு என்று சொன்னார்கள். முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் என்ற அந்த கட்டமைப்பிலே முதலாவது அவனிடமிருந்து பறிபோகின்ற, அவன் இழந்து விடுகின்ற ஒன்றுதான் அந்த நீதி, நியாயம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீதத்தை, நியாயத்தை பறிகொடுத்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் உள்ள எல்லாத்தையும் நன்றாக செய்து கொண்டிருப்பான். காலப்போக்கில் எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு கடைசியாக வஆகிருஹுன்ன அஸ்ஸலா என்று சொன்னார்கள். கடைசியாக எல்லாத்தையும் இழந்துவிட்டு தொழுகையிலே மட்டும்தான் நிற்பான் என்று சொன்னார்கள். நிஜத்தை நபிகளார் சொல்கிறார்கள் சகோதரர்களே. எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு கடைசியாக தொழுகையிலே வந்து நிற்பான். நான் தொழுகையாளிதானே என்று தான் அவன் பெருமிதம் அடைந்து கொண்டிருப்பான்.
கடைசியிலே அதையும் பறிகொடுத்து தொழுகையிலிருந்தும் அவன் தூரமானதற்கு பின்னால் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருவரும் குறுகுறுத்த மனதோடு உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் ஒரு மனிதரும் தோற்று போகின்ற அல்லது பிழைத்த ஒரு பகுதி இருக்கும் என்றால் நீதி நியாயம் என்பார்ந்தவர்களே. நான் பொருளீட்டலில் நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறேனா இல்லையா, நான் சம்பாதித்ததில் நீதமாக நடந்து கொள்கிறேனா இல்லையா, பணத்திலே நான் நீதமாக நடந்து கொண்டேனா இல்லையா என்ற விடயம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெருத்த கேள்விதான். அதனால்தான் எந்த ஒரு மனிதனும் இஸ்லாத்திலே அவன் மறுமையிலே சுவர்க்கத்தை அடைவதென்பது அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல என்ற பகுதியை இஸ்லாம் பேசியிருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை என்று சொன்னால் அது அந்த பணத்திலே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சோதனை தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை தான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதனால்தான் எல்லா விவகாரத்திலும் மனிதன் தெளிவானவனாக இருந்தாலும் சில போது அவனை நரகத்துக்கு தடை கல்லாக இருப்பது அவனின் பொருளாதாரம் என்பார்களே. அதனால்தான் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள். வமை யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்பை யாராவது மீறினால் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற கடினமான எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா விடுக்கிறதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் நெடுகிலையும் பொருளீட்டலை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சாப்பிடுகின்றவற்றை பொருளாதாரத்தை திரட்டும் போது நீங்கள் அநியாயமாக பாத்திலான முறையில் நீங்கள் பொருளீட்டல் செய்ய வேண்டாம். நான் சென்ற பாடத்திலும் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதன் ஒரு பொருளை திருடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை இந்த சமூகம் அவமானமாக பார்க்கிறது. திருடன் கையும் மையுமாக அகப்பட்டு கொண்டு விட்டான் என்றால் உரிய தண்டனையை பெற்றாலும் வாழையடி வாழையாக திருடன் என்ற பேர் அவனிடத்திலிருந்து அழியாது. அதனால்தான் பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடின நேரத்திலே உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து மன்றாடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், திருடிய அந்த பெண்ணின் கையை வெட்டப் போகிறீர்களா? வெட்டாமல் வேறொரு தண்டனையை கொடுத்தால் நன்றாக இருக்குமே. வெட்டினால் கை வெட்டப்பட்டது இந்த பெண்மணி திருடியதனால் வாழையடி வாழையாக அந்த சமூகத்துக்கு அது அவப்பெயரை ஏற்படுத்தும். அவ்வளவு நொந்து போனார்கள் அவர்கள். அப்போதுதான் நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன், வெட்டுவேன். லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின், என்னுடைய மகள் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்று நபிகளார் சொன்னார்கள். என்றால் திருட்டு ஒரு அவமானமான காரியம் என்பதை எல்லா மக்களும் ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் நாகரிகமான ஒரு திருட்டு அல்லது ஒரு கொள்ளை என்ற அடிப்படையிலே பெறப்படுகின்ற சொத்துக்கள் தான் அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சரியாக செய்யப்படாத நேரத்தில் எடுக்கப்படுகின்ற அனுபவிக்கின்ற சொத்துக்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே சமூகத்தில் சமூக சூழல் இருக்கின்ற அந்த ஜாகிலியத்தால் நிறைந்து அது பின்னி பிணைந்திருக்கிறதனால் சில பேர் இதன் பாரதூரத்தை உணராமல் சமூகம் போகிற போக்கிலே சொத்துக்களை கண்டபடி பங்கு வைக்கிறதை பார்க்கலாம். அதனால்தான் சீதனம் என்ற அதிபயங்கரமான மோசமான பகல் கொள்ளை அதற்கு ஆளாக்கப்பட்டு பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆண் மக்களிடத்தில் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் ஒரு வாப்பாவுடைய சொத்தென்று வருகிற நேரத்தில் ஆண் பிள்ளைக்கும் பங்கு இருக்கிறது, பெண் பிள்ளைக்கும் பங்கு இருக்கிறது. ஆணுக்கு இரட்டையாக பங்கு இருக்கிறது, பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறதை விட டபுள் மடங்கு அந்த ஆணுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த ஆணாக விரும்பி என்னோட தங்கச்சிக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று மனம் வந்து கொடுத்தால் அது அவன் சதக்காவாக கொடுத்ததாக கருதப்படுவது. ஆனால் அவனுக்கு போக வேண்டிய ஹக்கு இவ்வளவுதான் என்று அணுவணுவாக அந்த ஆணுக்கு காட்டப்பட வேண்டும். ஆண் மகனிடத்திலே எந்த ஆலோசனையும் கிடையாது. தாத்தாவை
நான் கரை சேர்க்க வேண்டும், கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும். வருகிற மாப்பிள்ளை வீட்டிலே அரைவாசியை கேட்கிறான். இருக்கிறது 3 பெண் பிள்ளை, அரைவாசி அவனுக்கு கொடுக்கிறான். அடுத்த அரைவாசி 2 பெண் பிள்ளைக்கும் பாரபட்சம் எவ்வளோ அநியாயம் சமூகத்தில் நடக்கிறது என்பதை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. கண்டு கொள்ளாமல் வருகிற மாப்பிள்ளை அனுபவிக்கிறான். மயக்கத்திலே அவன் தூக்கத்திலே இருக்கிறான். வாரிசுரிமை சட்டத்தை தேடி படிக்காமல் இருக்கிறான். படித்தால் வாங்கியதை திருப்பி கொடுக்க வேண்டி ஏற்படும் என்று நினைக்கிறான். வியாபாரத்தில் ஹராம் ஹலாலை பற்றி தேடி படிக்காமல் பல பேர் வியாபாரம் பண்ணுகிறார்கள். மறுமையிலே போய் எனக்கு தெரியாது ரப்பே என்று சொல்லி தப்பலாம் என்று நினைக்கிறார்களா? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்க்கையில் எது மார்க்கம் என்று நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அதை படிப்பது வாஜிப் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தெரியாது என்று சொல்லி மறுமையிலே தப்ப முடியாது என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அன்பார்ந்தவர்களே. எனவே இப்படி அநியாயங்கள் சமூகத்தில் நடக்கிறதை பார்க்கலாம். வருகிற மூத்த மருமகனுக்கு அரைவாசியை கொடுத்துவிட்டு அடுத்த மாப்பிள்ளை வருகிறான், எனக்கு அடுத்த அரைவாசி வீட்டிலே தர வேண்டும் என்று. ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்லி எனக்கு உங்களோட மகளை தந்தால் போதும் என்று வருகிறான். கடைசியிலே எல்லாம் முடிந்து அக்குது நடக்க அன்னையின் என்று இருக்கிற நேரம், எல்லா காரியங்களையும் திட்டமிட்ட அடிப்படையிலே முடிவாக்கப்பட்டு நிகழ்ச்சி அரங்கேற்றப்படுகிற நேரம், வீட்டிலிருந்து அடுத்த செய்தி வருகிறது. மாப்பிள்ளை வர வேண்டுமாக இருந்தால், அக்குது நடக்க வேண்டுமாக இருந்தால் வீட்டில் அரைவாசி எழுதப்பட வேண்டும். கழுத்து வரைக்கும் வைத்து கழுத்து இறுக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே. சம்மதிக்கிறார் அந்த வாப்பா. கடைசியிலே முடித்து கொடுத்தால் 3வது பிள்ளையும் இன்னும் 3 ஆண் பிள்ளையும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண் பிள்ளையை பற்றி தலையிலே கொஞ்சம் கூட இல்லை அன்பார்ந்தவர்களே. அந்த 3வது பெண் பிள்ளைக்கு கொடுக்கிறது என்ன என்று யோசிக்கிறார்கள். இவ்வளவு பாரதூரமான பிரச்சனைகள் சமூக. அதனால்தான் உலமாக்கள் அனந்தர சொத்து பங்கீட்டு முறையை பால்படுத்துவதனால் ஏற்படுகின்ற பாரதூரமான விளைவுகள் ஒன்றுதான், அவன் அல்லாஹ்வின் வரம்பை முதலாவது மீறுகிறான், குடும்ப உறவை துண்டிக்கிறான். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். யார் குடும்ப உறவை துண்டித்து வாழுகிறானோ அவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்று சொன்னார்கள். அவன் கஅபாவின் பிடவையை கவ்வி பிடித்து கொண்டு அழுது புலம்பினாலும் சரி அன்பார்ந்தவர்களே. சாதாரணமான ஒரு கடனாளி மரியாதையாகத்தான் அவன் கடன் எடுத்தான். அந்த கடனாளி மரியாதையாக கடன் எடுத்து விட்டு மரியாதையாக செலுத்த வேண்டும், ஆனால் செலுத்தவில்லை. கொடுக்க மாட்டேன் என்ற நிலையம் அல்ல, எடுத்ததை கொடுக்க கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான், நல்லெண்ணத்தோடு இருக்கும் நிலையில் தான் மௌத்தானால். ஆனால் கொடுப்பதற்குரிய வழியை அவன் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இவன் கடனாளியாக மௌத்தாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே நபி அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீதுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் உடனடியாக சுவர்க்கம் நுழைந்து விடுவான் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை நபிகளார் ஒரு சஹாபி கேள்வியாக கேட்ட நேரத்தில் தான் சொல்கிறார்கள், நான் ஜிஹாதில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டால் என் நிலை என்ன? சுவர்க்கம். இந்த மனிதன் திரும்பி போய்கொண்டிருக்கிறார் சந்தோஷமாக. 7 வானங்களுக்கு அப்பால் உள்ள ரப்புல் ஆலமீனுடைய வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் வேகமாக இந்த மனிதன் திரும்பி பதிலை எடுத்துக்கொண்டு போகிற நேரத்தில் உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, நபியே அந்த மனிதனை அழைத்து திருப்பி சொல்லுங்கள், இல்ல தெயின் கடனை தவிர. எல்லாம் மன்னிக்கப்பட்டாலும் கடன் மன்னிக்கப்படாது. மரியாதையாக எடுத்த கடனே மன்னிக்கப்படாது. சுவர்க்கத்துக்கு தடையாக ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கும் தகுதி வாய்ந்த மனிதனாக இருக்கிறான், போக முடியாமல் இருக்கிறான். என்ன காரணத்துக்காக என்று கேட்கப்பட்டது. கடன் அவனை தடுத்து கொண்டு, மரியாதையாக எடுத்த கடனே அவனுக்கு சுவர்க்கத்துக்கு தடையாக இருக்கும் என்றால், அநியாயமாக எடுத்த அனந்தர சொத்து பங்கீட்டில் பங்காளி ஏங்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறான். கொடுத்த வாப்பாவும் மருமகனிடத்தில் கேட்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். சட்டத்தை அறிந்ததற்கு பின்னாலும் மாமாவும் மாமியும் செய்தது அநியாயமே என்று வருந்தி கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குமரி பெண் எனக்கு ஒன்றுமில்லையா உம்மா என்று ஏங்கி கைவிரிக்கிறாள். இது சமூகத்தின் நிஜங்கள் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை விளங்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான்.
எனவே இப்படியான பாரதூரமான விளைவுகள் சமூகத்தில் இருக்கிறதை நான் சென்ற பாடத்திலும் உங்களுக்கு தொட்டு காட்டினேன். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமின் பியமீனி, யாராவது ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லிமுடைய சொத்தை அநியாயமாக அபகரித்தால் அதற்கு பொய் சத்தியமெல்லாம் சொல்லி வாதிடுகிறான், பொய் சத்தியம் சொல்லி வாதிட்டு அந்த சொத்தை அபகரித்தான் என்றால் ஃபக்கத் அவுஜபல்லாஹு லஹுன்னார், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை வாஜிபாக்கி விடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹர்ரம் அலைஹில் ஜன்னா, சுவர்க்கத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு சஹாபாக்கள் கேட்டார்கள், வைன்கான செய்யன் யசீரன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, சின்ன பொருளொன்று எடுத்தாலுமா அல்லாஹ் நரகத்தை வாஜிபாக்குவான் என்று கேட்டார்கள். சின்ன பொருள் உண்டு. அப்போதான் நபிகள் சொன்னார்கள், வைன்கான கதீபம் மின் அராக், நீங்கள் பட்டுலக்கும் கருவியாக பயன்படுத்தும் அந்த உராக் குச்சி என்ற மிஸ்வாக்கு குச்சி இருக்கிறதே, இன்னொருவருடைய சொத்தை அநியாயமாக பொய் சத்தியம் சொல்லி வாதாடி வழக்குக்கு மேல் வழக்கு போட்டு 7 மண்டார் எடுத்து பாருங்கள் என்றெல்லாம் வெண்ட பேச்சு கதைத்து இப்படியாக ஒரு அற்பமான பொருளை எடுத்தாலும் தான் அல்லாஹ் நரகத்தை வாஜிபாக்குவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு பெண்மணி அர்வா பின்த் உவைஸ் என்று சொல்கின்ற அந்த பெண்மணி அன்றைய காலத்திலே மர்வானிடத்திலே வந்து, என்னுடைய சொத்தை அநியாயமாக இந்த சயீத் இப்னு ஸைத், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, அவர் அபகரித்தார் என்று சொன்ன உடனே வழக்குக்காக 2 பேரும் அழைக்கப்பட்டார்கள். அன்றைய காலத்தில் கவர்னராக இருந்த மர்வான் அந்த 2 பேரையும் அழைத்து விசாரிக்கிற நேரத்தில் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, நீங்கள் அப்படி ஒரு சொத்தை எடுத்தீர்கள் அவருடைய காணியில் இருந்து என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன குன்து ஆஹுது மின் அர்திஹா ஷையன் பஅதல்லதி ஸமீஅது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் ஒரு ஹதீஸை கேட்டதற்கு பின்னால் அந்த பெண்ணுடைய சொத்திலிருந்து நான் எதையும் அநியாயமாக எடுத்தேன் என்றா அந்த பெண்மணி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய நபியுடைய ஹதீஸை கேட்டதற்கு பிறகு. அப்பதான் மர்வான் கேட்டார், வமா சமிஅத மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபியிடமிருந்து நீங்க என்ன கேட்டீங்க என்று சொன்னார்கள். அப்பதான் சொன்னார்கள், மன் அகத ஷிப்ரம் மினல் அர்தி துல்மன் துவ்விகஹு இலா சபி அர்தீன், யாராவது அநியாயமாக அடுத்த மனிதனுடைய காணியிலிருந்து ஒரு ஷான் அளவுக்கு அநியாயமாக அபகரித்தால் நாளை மறுமையில் 7 பூமிகளையும் மாலையாக அணிவித்து அந்த மனிதனை கடினமாக அல்லாஹ் வேதனைப்படுத்துவார் என்று நபி இந்த ஹதீஸை சொன்னதுக்கு பின்னால் இந்த பொம்புலேட சொத்திலிருந்து நான் எடுப்பேனா என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் முன்வைத்து பேசியதற்கு பின்னால் உங்களை நான் விசாரிக்கவே எனக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் உண்மையைத்தான் சொல்கிறீர்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்பார்ந்தவர்களே, பாகப் பிரிவினை சம்பந்தமான சட்டத்தை ஏன் மக்கள் படிக்காமல் இருக்கிறார்கள் என்றால், அடுத்த மனிதனுடைய சொத்தை எடுப்பதன் பாரதூரத்தை விளங்காமல் இருப்பதுதான். 2 வகையான அநியாயம் சமூகத்தில் நடக்கிறது. ஒன்று, வருகிற மாப்பிள்ளை சொத்தை அநியாயமாக பலவந்தமாக கேட்கிறான். உங்கள் பிள்ளையை திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் தாருங்கள், அதற்கு சம்மதித்து பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாப்பா கொடுத்து விடுகிறார். இன்னும் ஒரு அநியாயம் இன்னொரு பக்கத்தால் நடக்கிறது. வாப்பாவோ உம்மாவோ அல்லது மருமகனின் பார்வையில் மாமாவோ மாமியோ மார்க்கத்தை பற்றிய தெளிவில்லாமல் அதை செய்து விட்டிருப்பார்கள். சில நேரத்தில் அவர்களின் கபரை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால், அவர்களின் கபரு பாதுகாக்கப்பட்டு அவர்கள் நல்லவர்களாக அல்லாஹ்விடத்தில் பதியப்பட வேண்டுமாக இருந்தால், அவர்கள் தெரியாமல் செய்த அநியாயத்தை தெரிந்ததற்கு பின்னால் மற்றவர்கள் சமாதானமாக முடித்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதனால்தான் நான் சென்ற வாரம் உங்களுக்கு சென்ற பாடத்தில் சொன்னேன்,
ஒரு மனிதர் ஒரு ஜனாசாவை நபிகளார் அடக்கம் செய்யும் போது தொழுவிக்கும் போது கேட்பார்கள், இந்த ஜனாசா கடனாளியாக இருக்கிறாரா என்று. ஆமல்லாவுடைய தூதரே என்று சொன்னால் கடனை அடைக்க ஏதும் வைத்திருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் தொழுவிப்பார்கள். இல்லை என்று சொன்னால் யாராவது பொறுப்பு நிற்பார்களா என்று கேட்பார்கள். நின்றால் தொழுவிப்பார்கள். இல்லை என்றால் சல்லு அலா சாஹிபுக்கு, நீங்களே உங்களுடைய தோழருக்கு தொழுகை நடாத்திக் கொள்ளுங்கள் என்று கடனின் பாரதூரத்தை உணர்த்துவார்கள். ஒரு நாள் ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடாத்தும் போது இப்படி கேட்டவுடனே கடனாளி அந்த கடனை அடைக்க ஏதும் வைத்திருக்கிறாரா? இல்லை என்று சொன்னார்கள். அடைக்க யாரும் தயாரா? நான் பொறுப்பேற்கிறேன் என்று அந்த சஹாபி முன் வந்த உடனே நபிகளார் தொழுவித்து அடக்கம் செய்து விட்டார்கள். அடக்கம் செய்த நேரத்தில் இருந்து சந்திக்கின்ற காலமெல்லாம் அந்த நபித்தோழரை காணுகிற நேரமெல்லாம் அந்த கடனை கொடுத்து விட்டீர்களா, கொடுத்து விட்டீர்களா, கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருக்க, ஒரு நாள் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அந்த கடனை அடைத்து விட்டேன் என்று. அப்போதுதான் நபிகளார் சொன்னார்கள், இப்போதுதான் அந்த கபராளியின் அந்த உடம்பு அப்படியே குளிர்ச்சி அடைந்து விட்டது என்ற செய்தியை சொன்னார்கள். இடற்றம் அடைந்து விட்டது என்ற செய்தியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சில பெற்றோரால் அநியாயம் நிகழ்ந்திருக்கும். அந்த அநியாயம் அவர்களுக்கு அநியாயம் என்று தெரியாமல் போயிருப்பார்கள். பிள்ளைகளுக்கு தெரியும், பாப்பா பிரித்த பங்கு பிழையானது என்று. என்ன செய்வது? மறுமையை பயந்தவர்களாக இருந்தால் கொடுப்பதை தவிர வேறில்லை சகோதரர்களே. அல்லது எடுக்க வேண்டிய கடமையுள்ள அவர் அதை ஹலால் என்று சொல்வதை தவிர வழியில்லை. என்னுடைய ஹக்கென்று வந்தால் எனக்கு தேவை என்று கேட்டால் நாளைக்கு குடிசைக்கு தான் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அந்த பங்கை கொடுப்பது தான் பலமான ஈமான் என்பதைத்தான் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் உணர்த்துகிறதான் பார்த்தவர்களே. அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே, இதை பற்றி நிறைய பார்க்கலாம். நாங்கள் ஹராமான ஒரு பணத்தை சம்பாதித்து ஹனாத்தை அனுபவித்து கொண்டு சிலபோது நாங்கள் நிறைய தர்மங்கள் என்ற பகுதியிலே அள்ளி வழங்குவதை விட தர்மமே கொடுக்கிறதை நிறுத்தினாலும் கொடுக்க இருக்கிறதை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னொருவனுடைய ஹக்கை கொடுத்து தர்மம் கொடுக்க ஒன்றுமில்லாமல் போனாலும் கொடுக்க வேண்டியதை தான் கொடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த பகுதியில் மிக தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துன் நிசாவிலே சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதான், தாயும் தகப்பனும் மௌத்தாகிற நேரத்தில் அவர்கள் விட்டு மௌத்தாகும் போது விட்டு சென்ற சொத்திலே ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது. வலின்னிசாஇ நஸீபும், பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசுர், அது கொஞ்சமாக இருந்தாலும் பங்கு போக வேண்டும், அது மிச்சமாக இருந்தாலும் பங்கு போக வேண்டும். அந்த பங்கு அற்பமானதாக இருக்கிறது என்பதற்காக யாரும் கொஞ்சம்தானே என்று ஒருவருக்கு முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. இருக்கிறதே ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்கு பங்காளி 10 பேர், பெருமதி இல்லாத ஒரு ஏரியாவிலே அந்த காணியும் அந்த வீடும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விற்றால் பல லட்சத்தால் என்பதை விட 1 லட்சத்துக்கும் கொடுக்க முடியுமா என்பதும் கேள்வியாக இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை சில 1000க்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கிற சொத்து அவ்வளவுதான். இல்லை வீடென்றே வாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, மிஞ்சியது வெறுமனே அற்பமான சில பொருட்கள். இந்த நிலையிலே எல்லோருக்கும் 10 பேருக்கு பங்கு வைக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் ஆளுக்கு சதக்கணக்கென்று போனாலும் அந்த கணக்கு காட்டப்பட வேண்டும். அந்த சதமும் மறுமையிலே நரகத்துக்கு காரணமாக இருக்கப்படாது என்பதில் தன் மூமின் விழிப்பாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால்தான் பொதுபோக்காக நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் மிம்மா கல்ல, முதலாவது அல்லாஹ் சொல்வது அதிகமான சொத்தென்று சொல்லாமல் மிம்மா கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அவு கசுர், மிச்சமாக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துன் நிசாவுடைய 9வது வசனத்தில் சொல்கிற செய்தியை பாருங்கள். வல்யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்பிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا, அப்பாவி சமூகமாக பிள்ளைகளை விட்டு செல்கின்ற வாப்பாமார், வாப்பா மௌத்தாகும் போது பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பொஞ்சாதியை பார்த்தாலும் ஒரு அப்பாவி பொம்புல, மாமாமார் இருப்பார்கள், சாச்சாமார் இருப்பார்கள், குடும்பத்துள்ளவர்கள் இருப்பார்கள், பெரிய சொத்தாக இருக்கும். ஆளுக்கால் கண்ணை வைப்பார்கள், நானோட சொத்தைகளுக்கும் வரணும். தம்பிமார் பார்ப்பார்கள், நானாவுடைய சொத்திலே எங்களுக்கும் வர வேண்டும்.
அடுத்த பக்கத்தினால் அந்த மனைவி ஒரு அப்பாவி பெண்ணாக இருக்கும்போது இந்த பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கிற நிலையில் வாப்பா மௌத்தான உடனே அந்த சொத்துக்கள் அனைத்தும் அனந்தர சொத்து பங்கீட்டு முறை அல்லாமல், அதற்கு முன்னால் அவருடைய வசியத்து இருக்கலாம், கடன் இருந்தால் கடன், அந்த ரெண்டையும் போக மீதமுள்ள அனைத்தும் அனந்தர சொத்து பங்கீட்டு முறைப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். வாப்பா நானாவுடைய பேரில் தர்மம் செய்யணும் என்று சதக்கத்தும் ஜாரியாண்ட பேரில் மைனி, எங்கள் நானோட பேரில் எளியவங்க 10 பேருக்கு நாங்கள் டொய்லெட் கட்டி கொடுப்போம், ஒரு தர்மம் செய்ய முடியாது சகோதரர்களே. சதக்காண்ட பேரில் அந்த வசியத்தாக அவர் செய்திருந்தால் அல்லாமல் அனந்தர சொத்து பங்கீட்டு முறைப்படி தான் வர வேண்டும். யாருக்கும் அந்த சொத்துல கையடிக்க இயலாது. மார்க்கத்துக்கு முரணாக 40 கத்தம் என்று கொடுப்பார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் ஒவ்வொரு அரிசி கோணி கொடுப்போம். மார்க்கத்துக்கு முரணான அனுஷ்டானங்கள் என்ற பேரில் கத்தம் என்று அரங்கேற்றுகிறான். அடிப்படை விலை இல்லை. நாங்கள் நானாவுடைய பேரில் ஒரு பள்ளி கட்டி கொடுப்போம், நன்மை சேரணும் அவருக்கு. அவர் வசியத்தாக அவராக எழுதி வைத்து விட்டு சென்றிருந்தால் அல்ல, சொல்லி இருந்தால் அல்லாமல் அந்த சொத்து அனந்தர சொத்தாக போக வேண்டியது அனந்தரமாகவே தான் போக வேண்டுமே தவிர அந்த சொத்தை யாருக்கும் கையடிக்க முடியாது சகோதரர்களே. எனவே அப்படி அனந்தர சொத்தாக போக வேண்டியதில் நல்லெண்ணம் என்ற பெயரில் நல்ல விடயங்களை செலவழிக்க முற்பட்டாலும் அது ஹராமான முறை என்பதை தெளிவாக விளங்க வேண்டும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு அழுத்தமாக கவனம் செலுத்தப்பட்ட ஒரு பகுதிதான் வாரிசுரிமை சட்டம் என்பது. எனவே இப்படி யாராவது ஒருவர் மௌத்தாகும் போது அந்த அப்பாவி பிள்ளைகளை பரம்பரையை விட்டுவிட்டு செல்கிற நேரத்தில் ஃபல்யத்தகுல்லா, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், அந்த சொத்தை கையில் எடுக்கின்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா துல்மன், இந்த பிள்ளைகள் வாப்ப மௌத்தாகும் போது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அனாதைகள் பருவ வயதை அடையாத நிலையில் வாப்ப மௌத்தானால் அந்த பிள்ளைகளுக்கு பேர் அனாதைகள். ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம். அந்த அனாதைகளுக்கு போக வேண்டிய சொத்தை அவர்களுக்கு செலவுக்கு போக அந்த சொத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு அந்த சொத்து காட்டப்பட வேண்டும். இவைகளை யாராவது அநியாயமாக அத்துமீறி சாப்பிட்டால் இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்கள் நரக, அதாவது வயிற்றில் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய சொத்தை பொறுத்தவரையில் ஒரு வாப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு, உம்மாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு, மற்றவருடைய சொத்து மற்றவர்களுக்கு என்று பார்க்கிற நேரத்தில் பல விதங்களிலே அந்த சொத்து போகலாம். அதிலே பிரதானமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 3 வகை இருக்கிறது. ஒன்று, அன்பளிப்பாக பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுப்பது என்பது. இன்னொன்று, தன்னுடைய சொத்தை குறித்து மரண சாசனமாக வசியத்தாக எழுதி வைத்து அல்லது சொல்லிவிட்டு செல்வது. மூன்றாவது, அவர் எதையும் பேசியோ பேசாமலோ மௌத்தாகிற நேரத்தில் அவருடைய சொத்தாக எது இருக்கிறதோ அதை அனந்தர சொத்தாக பங்கு வைப்பது. இதிலே நான் சென்ற பாடத்திலும் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். ஒரு மனிதனுடைய சொத்தை பொறுத்தவரையில் அவர் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சொத்தை பங்கு வைப்பதாக இருந்தால் அவருக்கு பங்கு வைக்கலாம். முழு சொத்தையும் பங்கு வைக்கலாமா இல்லையா என்று கேட்டால் முழு சொத்தையும் பங்கு வைக்கக்கூடாதென்று எந்த தடையும் வரவில்லை. ஆனால் முழு சொத்தையும் பிள்ளைகளுக்கு அள்ளி வாரி வழங்கி விடுவது நல்லதல்ல என்பதை இஸ்லாம் சைக்கனையாக பல விடயங்களை வைத்து சொல்கிறது. ஒரு வாப்பா அவருக்கு நிறைய சொத்து இருக்கிறது, கடை இருக்கிறது, பூமி இருக்கிறது, வீடு இருக்கிறது, இன்னுமுள்ள பணமாக அவருக்கு வருகின்ற வருமானங்கள் இருக்கின்றன. அவர் பார்க்கிறார், இருக்கிற சொத்தெல்லாத்தையும் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வாரி ஒன்றும் அவருக்கு எல்லாம் எழுதி கொடுத்து முடிச்சிடுறாரு. இது ஹராம் என்று கேட்டால் ஹராம் இல்லை. தடை இருக்கிறதா? தடை இல்லை. ஆனால் நல்லமில்லை. கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஆனால் அவர் கடைசி கட்டத்தில் சிலபோது அவர் கடனாளியாகலாம், சிலபோது நோயாளியாகலாம், சிலபோது அவரின் மன்னரைக்கு நிரந்தர தர்மமாக சதக்காவாக வருகின்ற சதக்கத்தும் ஜாரியாவான நல்லமல்கள் செய்ய வேண்டிய ஆசை வரும். கொடுத்து முடித்ததற்கு பின்னால் மருமகனும் பிள்ளைகளும் எல்லோரும் அனுபவிப்பார்கள். ஏங்கிக் கொண்டிருக்கிறான்.
சம்பளம் வாங்காத வேலைக்காரனாக மருமகனுக்கு பிள்ளையை அழைத்து செல்ல மாமா பயன்படுத்தப்படுகிறார். சில நேரத்தில் எல்லா சொத்தையும் கொடுத்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு கடைசி கட்டத்தில் நோயாளியாகி சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் கடன்படுவார். அப்படியான நிலை ஏற்பட்டால் கடனாளியாக மௌத்தாகுவார். எனவே பலவிதமான நிலைகள் ஏற்படுகிற காரணத்தினால் சொத்துக்களை முழுமையாக கொடுக்காமல் தனக்கும் மீதமாக வைத்துக்கொண்டு வாழுகிற காலத்தில் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதாக இருந்தால் அன்பளிப்பாக கொடுக்கிற சொத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாகத்தான் பங்கிடப்பட வேண்டும். ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் எல்லோருக்கும் சமமாகத்தான் வாப்பா ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் ஒரு சொத்தை கொடுப்பதாக இருந்தால் சமமாக பங்கு வைக்கப்பட வேண்டும். 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 10 லட்சத்தை எடுத்து கொடுப்பதாக இருந்தால் 3 பெண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற நேரத்தில் அன்பளிப்பாக கொடுப்பதாக இருந்தால் அவர் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம் சமமாகத்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நுஅமான் இப்னு பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், நுஅமான் இப்னு பஷீர் ரதியல்லாஹு அவர்கள் மிக பிரபல்யமான ஒரு சஹாபி. அவரிடத்தில் இருந்த ஒரு சொத்தை பஷீர் என்ற தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு மட்டும் பங்கு வைத்தார். அம்ரா பின்த் ரவாஹா என்று சொல்கிற அந்த பஷீர் ரதியல்லாஹு நுஅமான் ரதியல்லாஹு அவருடைய மனைவி, இந்த பங்கை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இந்த பஷீருக்கு மட்டும் நுஅமானுக்கு மட்டும் கொடுத்தீர்கள், எனவே இந்த பங்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அல்லாஹ்வுடைய நபியை ஷாஹிதாக வைக்கும் வரைக்கும் என்று சொன்னார். இந்த செய்தி நபிகளாரிடத்தில் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலக்க வலதுன் சிவாஹு, இந்த நுஅமான தவிர இன்னும் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு இன்னும் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். அக்குள்ள வலதிக்க நஹல்தஹு மிஸ்லமா நஹல்து நுஅமான், இந்த நுஅமானுக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் ஏனைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், இந்த நுஅமானுக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன் என்ற உடனே நபிகளார் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். சொத்து என்று வருகிற அந்த கட்டத்தில் நபிகளார் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையை தான் உலமாக்கள் இந்த ஹதீஸிலிருந்து விளக்கமாக பிள்ளைகள் வாப்பா உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்றை பங்கு வைப்பதாக இருந்தால் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாக கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய கல்விக்காக, நோய்க்காக, விதிவிலக்காக அவ்வப்போது கொடுப்பது என்பது வேறு. அது அல்லாமல் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பிள்ளைக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்கிறதா இருந்தால் மற்ற பிள்ளைக்கு சமமாக வாங்கி கொடுக்கிறது. இருக்கிற சொத்திலே காட்டி சில நேரத்தில் ஒரு இடத்துல உள்ள காணி, மகளே இது உங்களுக்கு, இன்னொரு காணி, மகளே இது உங்களுக்கு, மகனே இந்த கடை உங்களுக்கு, அப்படி என்று சில நேரத்தில் பங்கு வைக்கிறதை பார்க்கலாம். அந்த காணியை பார்த்தால் ஒரு பேச்சு கடும் விலையாக இருக்கும், 2-3 லட்சம் போகிறதாக இருக்கும். இந்த காணியை பொறுத்தவரையில் சில நேரத்தில் அந்த பேச்சஸ் கணக்கிலே அளவாக இருக்கும், கூடுதலாக இருக்கும், ஆனால் விலை குறைந்ததாக இருக்கும். இந்த 2ஐயும் விட மகனுக்கு கொடுத்த சில நேரத்தில் கடை பெருமதி வாய்ந்ததாக இருக்கும். அநேகமாக வாழுகிற நேரத்தில் சொத்தை பங்கு வைக்கிற நேரத்தில் அதிகமான பெற்றோர் வாழுகிற இருக்கின்ற வீட்டை பெண் பிள்ளைக்கும் கடையாக இருந்தால் வருவாய் தருகின்ற சொத்தாக இருக்கு, அதை ஆம்பளை புள்ளைக்கு பிரித்து கொடுப்பார்கள். இங்கே தான் பாரபட்சம் ஏற்படுகிறதான் பார்ந்தவர்களே. பிள்ளைகளை அழைத்து ஒவ்வொரு தகப்பனும் அல்லது தாயும் சொத்தை கொடுப்பதாக இருந்தால் அவருடைய மன விருப்பத்தை எடுக்க வேண்டும். அவரவர்கள் ஏதாவது ஒன்றில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதை பிள்ளைகள் மனமுவந்து அவர்கள் திருப்தியாக ஏற்றுக்கொள்வார்களானால் அல்ஹம்துலில்லாஹ். பலவந்தமாக இது உனக்குத்தான் பேசாத ஒன்றும், இது அவனுக்கு ஒன்றும் கதைக்கக்கூடாது, தந்தத்தை எடுத்துக்கோங்க. எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொத்தே இல்லாமல் வாப்பாமார் சும்மா விட்டு விட்டு போகிறார்கள், உங்களுக்கு ஏதோ ஒன்றை தருகிறேன், எனவே யாரும் கதைக்கக்கூடாது, அப்படி என்று பலவந்தமாக திணிக்க முடியாது. வாப்பா என்று வந்தால் பிள்ளைகளுக்கு சொத்து வாப்பாவின் சொத்து அனந்தரமாகிறது, எனவே அவர்கள் உரிமையாகிறது. அந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று அடிப்படையில் பிள்ளைகள் பொருந்தி கொள்ளாத நிலையிலே எங்களுக்கும் சமமாகத்தான் வேண்டும் என்று சொன்னால்
அதை சமநிலைப்படுத்த அந்த வாப்பா முயற்சி செய்ய வேண்டும். ஒன்றிற்கில் மூத்த மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கொடுத்ததில் உனக்கு பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது, எனவே பணத்தால் இதை ஈடு செய்வதற்கு இவளுக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்ல வேண்டும். உனக்கு எவ்வளவு தேவை என்று கேட்டு அதை சமநிலைப்படுத்த வேண்டும். முடிவிலே பொருளாக கொடுத்து நீதம் பேணப்பட முடியாதென்றால் அதை விற்பதை தவிர வேறு வழி இல்லை என்றால் அதை விற்று சமமாக பங்கு வைக்கப்பட வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் என்பது கடினமானதல்ல. மறுமையை நினைத்து பயந்து வாழுகிற நேரத்தில் அந்த அடிப்படையில் தான் ஒரு சொத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறது என்ற விடயம் என்பது வேறு. இரண்டாவது பகுதி, ஒரு மனிதன் வாழுகிற காலத்தில் வசியத்தாக சொல்லி வைப்பது. நான் மௌத்தானால் என்ற சொத்தை இப்படித்தான் நீங்கள் செலவழிக்கணும் என்று சொல்கின்ற செய்திக்குத்தான் வசியத் என்று சொல்வது. மரண சாசனம், மரணத்துக்கு பின்னால் என்ற பிற்காலம் என்று சொல்கிற வார்த்தையை பரிபாஷையில் பயன்படுத்துவார்கள். நான் மௌத்தானால் என்ற கடையை மூத்த மகனை கொடுத்துருங்கோ, நான் மௌத்தானால் என்ற வீடு புலகளுக்கு, என்ற பிற்காலம் என்ற வீடு இந்த மகளுக்கு, இந்த வீடு இந்த மகளுக்கு, இப்போக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்ற பிற்காலம் என்று சொல்கின்ற சொல்லை பயன்படுத்துவது என்ற மௌத்துக்கு பின்னால் என்றது. அதுக்குத்தான் சொல்கிற வசியத்தண்டு. அலாலா வசியத்தல் வாரிசின், அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பிரகாரம் அனந்தரக்காரர்களாக யாரெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட தியரியின் அடிப்படையில் ஒருவர் மௌத்தானால் அவருடைய அனந்தரக்காரராக யார் வருவார்களோ அவர்களுக்கு முன்கூட்டிய வசியத் செய்ய முடியாது. எனவே ஒரு வாப்பா மௌத்தானால் கட்டாயமாக மகன் அனந்தரக்காரராக வருவார். எனவே மௌத்தாகிறதுக்கு முன்னால் வாப்பா சொல்கிறாரு, நான் மௌத்தானத்துக்கு பிறகுதான் இந்த கடை இந்த மகனுக்கு, அப்படி என்று சொன்னால் அந்த வசியத் செல்லுபடியாகாது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக அது சொல்லப்படுகிறதான் பார்த்தவர்களே. ஃபத்து மக்காவுடைய நேரத்தில் நபிகளார் பகிரங்கமாக சொன்ன வார்த்தை அலா லா வசியத் லிவாரிசின். அனந்தரக்காரர்களாக அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பிரகாரம் வர இருக்கின்றவர்களுக்கு மரண சாசனம் இல்லை. இருக்கிற காலத்தில் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய சட்ட பிரகாரம் வரும். நடுவிலே உள்ள இந்த வசியத் யாரு கண்டால் அனந்தரக்காரர்களாக அல்லாஹ்வுடைய தியரியின் அடிப்படையில் வராத அந்த பட்டியலில் அடங்காதவர்களுக்கு வசியத்து. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்றாக பிறந்த எங்களுடைய சகோதர சகோதரிமார் இருப்பார்கள். நாங்கள் மௌத்தானால் எங்களை மையத்தை பார்த்து தேம்பி அழுவார்கள் அவர்கள். சிலபோது எங்களுடைய ஒன்றாக ஒரு தாய்க்கு பிறந்த எங்களுடைய சகோதரிகள், அவர்களோடு எங்களுக்கு இருக்கிற அந்த பற்றும் பாசமும் சில நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்காது, குறைஞ்சிருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் சிலபோது அந்த பிள்ளைகளுக்கு அறவே மாமி என்ற உறவு இல்லாமல் இல்லை, இருக்கும். ஆனால் எங்களுடைய சகோதரி என்ற அந்த உறவு இருக்கிறது, அது பலமானது. இருந்த போதிலும் ஒரு ஆள் மௌத்தாகும் போது அவருக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் அல்லது மௌத்தாகிற அந்த ஆளுடைய வாப்பா ஹயாத்தோடு இருந்தால், ஆம்பளை புள்ள அல்லது வாப்பா 2 பேர் தான், நல்ல ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு ஆள் மௌத்தாகும் போது அவருடைய ஆண் பிள்ளைகள் இருந்தால் அல்லது வாப்பா ஹயாத்தோடு இருந்தால், இப்படியான நிலையில் ஒரு ஆள் மௌத்தானால் அவருடைய அனந்தர சொத்தில் சகோதர சகோதரிமாருக்கு அறவே பங்கு போகாது, ஆம்பளை பிள்ளை இருந்தால். இப்போ நான் மௌத்தானால் எனக்கு ஆண் பிள்ளை இருக்கிறார், அதனால் ஏண்ட சொத்திலிருந்து ஏண்ட சகோதர சகோதரிமாருக்கு பங்கு போகாது, அல்லாஹ்வுடைய சட்டம் அது. இப்படியான நிலையில் ஒரு பெருவாரியான பெருத்த பணக்காரனாக இருக்கிற நேரத்தில் சிலபோது அவர் திடீரென்று மௌத்தானால் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த சொத்து பங்கு போகும். பெருத்த சொத்து, பெரிய பணக்காரராக அந்த புள்ளல் இருப்பார்கள். குடும்பங்கள் சிதறி போகிற கட்டங்கள் இந்த கட்டத்தில் தான். அந்த மாமிமார் வந்து அந்த மையத்தை பார்த்து கொண்டுங்க, நானா அந்த உம்மா கஷ்டமான காலத்தில் அந்த சம்புளையும் சோற்றையும் ஒரு பருப்போடு கஷ்டமான அல்லது பகலுக்கும் பான் சாப்பிட்ட வரலாறு நினைவுக்கு வரும். நானா இப்போ ஒரு புதுசாக தான் பெரிய பணக்காரனாக கொடி கட்டி பறக்கிறார். நம்மெல்லாம் கஷ்டத்தில் இருந்த காலத்தில் நினச்சி ஒன்றாக பாடசாலைக்கு போன அந்த வரலாறுகளை நினைத்து இந்த மையத்தை பார்த்து கொண்டு சில நேரம் தாத்தமார் அழுவார்கள், சகோதரர்களே அழுவார்கள். சில நேரத்தில் அந்த மையத்து வீட்டில் அந்த நானான்னு சொல்லிக்கொண்டு தங்கச்சிமார் அழுவார்கள்.
சமூகத்தில் நிறைய பணக்காரர் பிழை விடுகிற இடங்கள் ஒன்று தான் இது. திடீரென்று ஆள் மௌத்தான உடனே எல்லா உறவும் இருக்கும். இந்த புள்ளைகள் ஆம்புல புள்ளைகளோ வளர்ந்த புள்ளைகளோ மௌத்தானவருடைய புள்ளைகள் அவருடைய ஹக்கு இருந்தாலும் அந்த புள்ளைகள் ஒரு ஆலிமா அணுகி எங்களோட வாப்பட சொத்தை எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டால், நீங்களே இப்போ ஆம்பளை புள்ள நீங்கள் இருக்கிறீங்க, பொம்பளை புள்ளெல்லாம் இருக்கிறீங்க, வாப்பா இந்த வாப்பாவை காட்டி இப்படியான நிலை இருந்தால் உங்களோட வாப்பாட ஹக்கு கடன்களை கொடுத்துருங்கோ, வசியத்தில் இருந்தால் செய்யுங்கோ. மற்றபடிக்கு அனந்தர சொத்தில் எங்களோட மாமிமாருக்கு பங்கு இருக்கிறான்னு கேட்டால் மாமிமாருக்கு இதில் பங்கு இல்லை. ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது மௌத்தான ஆளுக்கு ஆண் பிள்ளை இருந்தால் அந்த சகோதர சகோதரிமாருக்கு பங்கு போகாது. இவர் தடையாக இருப்பார், அல்லாட சட்டம். உடனே இந்த பொம்பளை எல்லாரும் பார்த்து மசாலான்னு ஏதோ ஒன்று இவர்கள் பங்கு வைத்துக் கொள்வார்கள். சில நேரம் கஷ்டப்பட்டு வாடி நிற்கின்ற அந்த தங்கச்சிமார் தாத்தமார் சில நேரத்தில் ஏங்குவார்கள், அடே எங்கட நானோட சொத்துலேருந்து எங்களுக்கு ஒரு பங்குமே இல்லையே பாருன்னு சொல்லி. அல்லாஹ் அதற்காகத்தான் அனந்தர சொத்தாக்காரர்களாக அந்த பட்டியலில் வராதவங்களுக்கு கொடுப்பதற்குரிய வழியாகத்தான் இந்த வசியத் என்ற பகுதியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ மௌத்தாரத்துக்கு முன்னால் எவ்வளோ பெரிய சொத்து எனக்கு இருக்குது கண்ணுக்கு தெரிந்தால் எல்லாருக்கும். அப்படியான நிலை இருந்தால் எங்களோட கஷ்டமான இந்த ஒரு தாத்தா இருக்கிற, தங்கச்சி இருக்கிற, தம்பி இருக்கிற, ஏதோ ஒரு வசியத் செய்யலாம். இருந்தாலும் அந்த வசியத்தாக கூடினால் எவ்வளவு செய்யலாம்? மொத்த சொத்தில் மௌத்தாகும் போது மொத்த சொத்தில் 1/3 தான் செய்யலாம். 1/3. மற்ற 2 இந்த பிள்ளைகளுக்கு அனந்தரமாகத்தான் போக வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு இருந்தது ஒரே ஒரு பெண் பிள்ளை. நபிகளார் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு நோய்வாய்ப்படுகிறார்கள். நோயாளியாக இருக்கிற அவரை நபிகளார் பார்க்க செல்கிறார்கள். நோயாளியாக இருக்கிற சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் நான் மௌத்தாகுவேன் என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நபியே ஊசி பிமாலி குல்லி, நான் மௌத்தானல் என்ற மொத்த சொத்தையும் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்க யா ரசூலல்லாஹ் வசியத் செய்கிறார். மௌத்தானால் என்ற பிற்பாடு எல்லா சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யுங்கள். உடனே நபிகளார் வேண்டாம் வேண்டாம் என்றார்கள். அப்படி என்றால் ஃபஷத் அரைவாசி யா ரசூலல்லாஹ் வேண்டாம். 3வது சொன்னார்கள், அப்படி என்றால் வசுலுஸ் என் மொத்த சொத்திலே 1/3 நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யுங்கள் என்று நான் வசியத் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ். நபிகளார் சொன்னார்கள் அஸ்ஸுலுசு வஸ்ஸுலுசு கஸீர், 1/3 அதுவும் மிச்சமாகத்தான் இருக்கிறது, பரவாயில்லை. இன்னக்க அந்த வரசத்தக்க அக்னியா கைருல் லக்க மின் அந்த தஅஹும் ஆலத்த யதகஃபஃபூன அன்னாஸ். நீங்கள் மௌத்தாகும் போது உங்களோட பிள்ளைகளை அனந்தரக்காரர்களை நீங்கள் வசதி உள்ளவர்களாக இந்த பூமியில் விட்டு செல்வது உங்களுக்கு சிறந்தது, அவர்கள் கை நீட்டி ஏழைகளாக வாழ்வதை விட என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் பதிவாக இருக்கிற பலமான ஒரு ஆதாரம். வசியத் செய்கிற நேரத்தில் மரண சாசனம் என்றால் ஆக கூடினால் 1/3 செய்யலாம். யாருக்கு? தனக்கு அனந்தரக்காரர்களாக வராதவர்களுக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். வளர்ப்பு மகனாக இருக்கின்ற ஒரு பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கிறார். அந்த வளர்ப்பு சட்டத்தை சென்ற பாடத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு மீட்டலாக நான் சொல்கிறேன். சென்ற பாடத்துக்கு வராதவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், இன்னும் சில தகவல்களை எங்களுக்கு தாருங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, அந்த பிள்ளையை வளர்த்தால் என்ன சட்டம் என்பதை பற்றி விரிவாக சொன்னேன். ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தால் வளர்ப்பு பிள்ளைக்கு, வளர்க்கப்பட்ட தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைக்கு வளர்த்தவர் மௌத்தானால் அவரின் சொத்திலிருந்து அனந்தர பங்கு போகாது. அனந்தர சொத்தில் பங்கில்லை என்றால் வளர்க்கும் போதே அவருக்கு தெரிய வேண்டும், நான் மௌத்தானால் இந்த பிள்ளைக்கும் ஒரு ஹக்கு போய் சேரணும் என்ற அடிப்படையில் வசியத்தாக எழுதி வைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அனந்தர சொத்து பங்கீட்டு முறையில் இந்த அடிப்படைகளை கட்டாயமாக நாங்கள் விளங்க வேண்டும். எனவே அன்பளிப்பாக கொடுத்தால் நீதமாக நேர்மையாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வசியத்தாக கொடுத்தால் அந்த வசியத் அனந்தரக்காரர்கள் வரப்போகிறவர்களுக்கு வசியத்து செல்லுபடியாகாது. அதே நேரத்தில் அந்த அனந்தரக்காரர்களின் பட்டியலில் அடங்காதவர்களுக்கு கட்டாயமாக வசியத் செய்யலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, ஒருவருடைய சொத்து அவர் மௌத்தான நொடிப்பொழுதிலிருந்தே யார் அனந்தரக்காரர்களோ அவர்களுக்கு பங்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும்.
பங்கு வைப்பது, அதை பற்றி பேச்சுவார்த்தை நடாத்துவது ஒரு வருடத்துக்கு பின்னாலாக இருக்கலாம். உதாரணமாக அனந்தரக்காரர்களாக பங்காளிகளாக வரப்போகிறவர்களுக்குரிய நிபந்தனைகள் ஒன்றுதான், அந்த அனந்தரக்காரராக வரப்போகிறவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த பங்கை பெறுகிற நேரத்தில் அந்த பங்காளி ஹயாத்தோடு இருக்க வேண்டும். இப்போ வாப்பா மௌத்தாகும்போது 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 2 பெண் பிள்ளை 3 ஆண் பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாப்பாவுக்கு முன்னால் மூத்த மகன் மௌத்தாகி, அந்த மூத்த மகன் மௌத்தாகி அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மூத்த மகனுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார், கஷ்டத்தில் வாழ்கிறாங்க, வாப்பா மௌத்தாகி, பிள்ளைகள் அனாதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் இந்த உதாரணங்களை கற்பனையாக சமூகத்தை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் வாப்பா ஒரு பணக்கார வசதியுள்ள மனிதர், இந்த நேரத்தில் அவர் திடீரென்று மௌத்தானால் அவருடைய ஒட்டுமொத்த பிள்ளைகள் 5, 3 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளை, ஒரு பிள்ளை மௌத்து. இவர் மௌத்தாகிற நேரத்தில் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பங்காளிகளாக வருவார்கள். இப்போது சமூகத்தில் இந்த அடிப்படை தகவல் தெரியாதவர்களாக இருந்தால் மூத்தனாரோட பங்கை தாங்கண்ணி மைனி கேட்டு வருவார் சில நேரத்தில், அல்லது பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் கேட்டு வருவார்கள். வாப்பாட சொத்தில் மகனுக்கு பங்கு இல்லையா, மூத்தவருக்கும் பங்கு தானே, அவரும் ஒரு புள்ளதானே. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டம், அனந்தரக்காரராக வருகின்றவர்கள் யாருக்கு அனந்தரக்காரர்களாக வருகிறார்களோ அவர் மௌத்தாகும் போது பெறுகிறவர்கள் ஹயாத்தோடு இருக்க வேண்டும். சரி, இந்த கட்டத்திலே நமக்கு இந்த அடிப்படை தெரிந்திருந்தால்தான், இப்போ வாப்பா மௌத்தாகிற நேரத்தில் மூத்தனான மௌத்து, ஏற்கனவே மௌத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பம் கஷ்டம். இந்த நிலையில் இந்த வாப்பாவுக்கு தெரியணும் என்ன தெரியுமா, திடீரென்று நான் மௌத்தானால் ஏண்ட சொத்தில் பங்காளிகளாக மூத்த மகன் மௌத்தா போன மகன் வரமாட்டார், எனவே மற்ற பிள்ளைகள் தான் வருவார்கள். அந்த கட்டத்தில் வசியத்தாக எழுதி வைத்து விட்டு போக வேண்டும். மூத்த மகனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஹக்கு கொடுங்க என்ற வசியத். இதுதான் இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே. இந்த அடிப்படை சமூகத்தில் தெரியாதனால தான் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கிறது. சில போது பங்கை பெற்றவர்கள் முறையாக கொடுக்கிற நல்ல டீசெண்டான ஃபேமிலி இருக்கும், குடும்பங்கள் நல்ல குடும்பங்கள் இருக்கும். அவர்கள் எப்போதும் சொத்து தன்னாக அவர்களிடத்தில் இருக்காது. குடும்ப உறவில் எத்தனையை பறிகொடுத்தாலும் குடும்ப உறவில் நாங்கள் எங்கள் தம்பி நான உறவை பாதுகாத்துக் கொள்ளணும். கூட்டு குடும்பமாக எத்தனை பேர் கடை போடுகிறார்கள், மக்கள் கடை என்ற பெயரை வாங்குகிறார்கள். வாப்பா இருக்கும் வரைக்கும் வளர்க்கப்பட்ட சொத்து பிள்ளைகளோடு அரவணைக்கப்படுகிறது. வாப்பா மூத்தானதுக்கு பின்னால் பிள்ளைகளின் சொத்து அப்படியே துண்டாடப்படுகிறது. பிள்ளைகள் கோபதாபத்தோடு வாழ்கிறதை பார்க்கலாம் சமூகத்தில் அன்பார்ந்தவர்களே. எனவே அந்த அடிப்படையில் வாரிசுரிமை சட்டத்தில் நான் இன்னும் நிறைய உள்ளே போவதற்கு முன்னால் உள்ள முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, எப்போதும் அனந்தர சொத்து பங்கீட்டு முறையை யார் பணத்தில் பணக்காரராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம்தான் வாரிசுரிமை சட்டம் என்பது. திடீரென்று கல்யாணம் முடிக்காத ஒரு வாலிபன் மௌத்தாகிறான். வாப்பாவும் உம்மாவும் மட்டும்தான் ஹயாத்தோடு 2 பேரும் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிமார்கள் இருந்தாலும் இந்த நானாவோ தம்பியோ திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மௌத்தாகிறான், பெரிய பணக்காரன். இந்த நேரத்தில் சகோதர சகோதரிமாருக்கு பங்கு போகாது வாப்பா இருந்தால், ஒட்டுமொத்த சொத்தும் அந்த வாலிபன் கடனாளியாக இருந்தால் கடன் போக, வசியத்தாக ஏதாவது சொல்லி இருந்தால் அதுபோக, வாரிசுரிமை சட்டத்தில் பங்காளியாக இருப்பது அந்த உம்மாவும் வாப்பாவும் மட்டும்தான். அந்த நேரத்திலும் அல்லாஹ் வாப்பாவுக்கு 2 உம்மாவுக்கு 1, 3இல் 2 வாப்பாவுக்கு, 3இல் 1 உம்மாவுக்கு. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இன்னும் ஒரு சமாச்சாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு அக்குது நடத்தி வைப்பார்கள். வாழ்வதற்காகவா அல்லது டெலிபோனில் கதைப்பதற்கு ஹலால் ஆக்குவதற்காகவா? இது ஒரு பெருத்த கேள்வி. இது அக்குது நடத்துறது ஆரவாரமாக ஒன்று சேருவது 2 வருஷத்துக்கு பின்னால். ஹராமா? ஹராம் இல்லை. முறையா? முறையில்லை. நல்லதா? நல்லமில்லை. இவ்வளவு தாமதப்படுத்தி ஹலால் ஆக்கியதற்கு பின்னால், கணவன் மனைவி என்ற உறவை ஆக்கியதற்கு பின்னால்
சமூகம் பின்னால் உள்ள சட்டங்களை பற்றி படிக்காதனால் தான் இவ்வளவு தூரத்துக்கு கவனயீனமாக இருக்கிறார்கள். கணவன் மனைவியாக அந்த ஒப்பந்தம் நடந்து இல்லறத்தில் இணைவதற்கு முன்னால் தலாக் நடந்தால் அந்த பெண்மணி இதான் இருக்க தேவையில்லை. நல்லா கவனிக்கணும். கணவன் மனைவி என்ற ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, இல்லறத்தில் இணையவில்லை. இல்லறத்தில் இணைவதற்கு முன்னால் விவாகரத்து நடந்தால் அந்த பெண்மணி இதான் இருக்க தேவையில்லை. ஆனால் கணவன் மனைவி என்ற நிலையை அடைந்து ஒப்பந்தம் அடைந்திருக்கிறது. அவர்கள் இல்லறத்தில் இணைந்தோ இல்லையோ, இந்த மனிதன் மௌத்தானால் மனைவி, கணவன் மரணித்தான் என்பதற்காக இதான் இருக்க வேண்டும். குர்ஆனில் அதை அல்லாஹ் வேறுபடுத்தி இங்கே ஒப்பந்தம் நடந்து விவாகரத்தை சொல்கிற நேரத்தில் இல்லறத்தில் இணைந்தால் என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இத்தாவுடைய மௌத்தான கணவன் மௌத்தான அந்த விவகாரத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அங்கே அல்லாஹ் இல்லறத்தில் இணைந்த செய்தியை சொல்லவில்லை. வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின் அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, சூரத்துல் பக்ரா. உங்களுடைய கணவன் மௌத்தானால் அந்த மனைவி, கணவன் மௌத்தானால் மனைவி 4 மாதமும் 10 நாள் இதாக இருக்க வேண்டும். இங்கே கணவன் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த அக்குதோடு கணவன் என்ற தரத்தை அடைந்தால் அந்த கணவனுக்குரிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆரம்பமாகிவிட்டது அர்த்தம். ஆனால் ஹலாலாக்கிவிட்டு பிரித்து வைக்கிற சமாச்சாரம் இது ரொம்ப வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இங்கே நான் சொல்ல வருகிறது அனந்தர சொத்து பங்கீட்டிலே இதா இருப்பது கட்டாயம் என்ற நிலை என்றால், இந்த நிலையிலே கணவன் மனைவி ஆனதற்கு பின்னால் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி யார் பேசுவது? திடீரென்று அந்த கணவன் மௌத்தானால் கணவனுக்கு பெரிய சொத்து இருக்கும், ஆனால் வாழவே இல்லை, ஒப்பந்தம் நடந்து மனைவி என்ற தரத்தில் இருக்கு, ஹலால் மனைவி. இந்த கணவன் மௌத்தானால், பிள்ளை இல்லாத நிலையில் கணவன் மௌத்தானால் அந்த கணவனின் சொத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு 4இல் 1 பங்கு போக வேண்டும். குர்ஆன் சொல்கிறது. திடீரென்று அடுத்த ஆப்போசிட்டாக அந்த மனைவி மௌத்தாகிவிட்டால், கணவன் மனைவி ஹலாலான மனைவி ஒன்று சேரவில்லை என்பது அவர்களின் தாமதமே தவிர இஸ்லாத்தின் தாமதம் அல்ல. இந்த நிலையிலே அந்த மனைவி மௌத்தானால் அவளுக்கென்றிருக்கின்ற சொத்தில் சிறிதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். இருக்கிற சொத்திலே இந்த கணவனுக்கு பிள்ளை இல்லை என்ற நிலை காரணத்தினால் ஒட்டுமொத்த சொத்தில் அரைவாசி இந்த கணவனுக்கு வர வேண்டும். கொடுப்பார்களா சமூகத்தில்? இந்த தகவல் அக்குது நடத்தப்படுகிற நேரத்தில் சொல்லப்படுகிறதா அல்லது நடத்துகிறவர்களுக்கு தெரியுமா? இப்படி நடந்தால் கொடுக்க முன்வருவார்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமாக நிறைய படிக்க இருக்கிறது, நிறைய இதை பற்றி விளங்க இருக்கின்றது. ஏனென்றால் இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், உங்களுடைய சொத்து, மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ, அரபாவுடைய 9வது நாள் புனிதமானதோ, அதே போன்று புனிதமானது உங்களுடைய சொத்து. நானாவுடைய சொத்தை தம்பி எடுத்தாலும் ஹராம் தான் அன்பார்ந்தவர்களே. தாத்தாவுடைய சொத்தை தங்கச்சி எடுத்தாலும், தங்கச்சிக்கு போக வேண்டிய ஹக்க தாத்தா எடுத்தாலும் எனக்கு வேலில்லை, அவர் தந்தாரு, இப்படி தப்ப இல்லாது. எனவே அந்த பொருத்தப்பாடும் ஹலால் என்று சொல்லிக் கொண்டால் அது ஹலாலாகிவிடும். அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், மன்கானத் மத்லமத்துல் அஹீஹி, யாராவது ஒருவன் தன் சகோதரனுக்கு ஏதாவது ஒரு அநியாயத்தை ஃபி இர்திஹி அவ் ஷைஇன், மானத்திலோ அல்லது சொத்து ஏதாவது ஒன்றிலோ அநியாயம் நிகழ்ந்திருந்தால் ஃபல்யத்தஹல்லல் மின்ஹுல் யௌம, இன்றைக்கே அதை ஹலாலாக்கி பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கப்ல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், திர்ஹத்தையோ தீனாரையோ கொடுத்து தப்பேலாத அந்த நாளிலே, நாள் வருவதற்கு முன்னால் ஹயாத்தோடு இருக்கும்போது அதை தீர்த்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படைகளை வைத்துத்தான் நாங்கள் அனந்தர சொத்து பங்கீட்டை பற்றி சரியாக விளங்க வேண்டும். அதனால்தான் இந்த நாட்டை பொறுத்தவரையில்
உள்ளாந்தர்களுடைய காலத்திலே இருந்து இந்த நாட்டிலே முஸ்லிம் தனியார் சட்டத்தில் வாரிசுரிமை சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. வழக்காடுகிற நேரத்தில் நீதிமன்றத்தை நோக்கி ஏறி இறங்கினால் முடிவாக நீதிமன்றம் சொல்லும், உங்களுடைய தனியார் சட்டத்தில் முஸ்லீம்களுக்கண்டு நீங்கள் சொத்து பங்கீட்டு எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி அந்த முறைப்படி தான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முறைப்படி தான் தீர்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அந்த தனியார் சட்டத்தில் குறிவைத்து அது இவர்களுக்கு மட்டுமே தனியாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலையிலே துவேஷ பார்வையோடு நிற்கின்ற சக்திகளும் இந்த நாட்டில் இல்லை என்பதற்கு இல்லை சகோதரர்களே. சில முஸ்லிம் நாடுகளில் கூட இந்த தனியார் சட்டம் பேணப்படாத நிலையில் இருக்கிறது. இன்னும் பல நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழுகிற நாடுகளில் முஸ்லீம்களுக்கு சொத்து பங்கீட்டில் இந்த தனித்துவம் பேணப்படாமல் இருக்கிறதை பார்க்கலாம். எனவே வருகிற சமூகமும் ஹராமான சொத்தை சாப்பிடக்கூடாது என்ற காரணத்துக்காக நானும் நீங்களும் இப்போதிருந்தே சில நீதமான முறையில் இந்த சொத்துக்களை பங்கு வைக்க முற்பட வேண்டும். எல்லா மனிதர்களும் வாழுகிற காலத்தில் எனக்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான், என்னுடைய சொத்தென்று சொல்வதற்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான். சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது, பொஞ்சாயிட காணி மாப்பிள்ளையிட ஊடு. இப்போது வாப்பா மௌத்தான உடனே ஒட்டுமொத்த சொத்தும் வாப்பாவுடைய சொத்தென்ற அடிப்படையிலே பிள்ளைகளுக்கு பங்கு வைப்பதா, அல்லது வாப்பட சொத்தல்ல இது உம்மட சொத்து தான், இது பேர் எக்ரிமெண்ட் இருக்கிறது, இந்த வீடே இருக்கிறது இந்த உம்மாட பேருக்கு, அதனால் உம்மாட சொத்தென்று சொல்லி பங்கு வைப்பதா? சில போது உம்மா மௌத்தான உடனே உம்மாவுடைய ஊடு காணி என்று பேசுவார்கள். காதிலே அணிந்திருந்த ஆபரணமும் கழுத்திலே போட்டிருந்த மாலையும் சில நேரத்தில் அதெல்லாம் கண்டுகொள்ளப்படாத நிலையிலே பொம்பளை புள்ளல் அப்படி என்று சில நேரத்தில் தங்கச்சி வீட்டில் தானே உண்மை இருந்து அதனால் தங்கச்சி களத்தில் போட்டு கொண்டிருக்கிறார் மௌத்தான நாளில் இருந்து. தாத்தாக்கும் ஒரு மாதிரி ஒரு விதமான நிலை, என்னடா உம்மை மௌத்தாம படுத்து பின்னால் தாத்தாக்கும் தங்கச்சிக்கு சண்டையாம் என்று ஊர் பேசும். அதனால் மானத்தை மறைத்து கொண்டு பிரச்சனையை கசப்பாக கடித்து விழுங்கி கொண்டு வாழுகிற குடும்பங்களும் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நான் சென்ற பாடத்தில் சொன்னதை போல வாப்பாவுடைய பெரிய சொத்து இருக்கும், பொது சொத்தாக இருக்கும். கடைசி தம்பி வாப்பாவோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணி இருப்பார், மொத்த சொத்தும் வாப்பாவுடையதாக இருக்கும். சிலபோது ஒத்துழைத்ததற்காக அந்த கடைசி மகன் கூலி வாங்கி இருப்பான், வாப்பா பொறுத்திருப்பார். வாப்பா திடீரென மௌத்தான உடனே அந்த ஓடிய வாகனத்தை மகன் எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அண்மையில் ஒரு பிரச்சனை, வாப்பா தேம்பி அழுதார். பிள்ளைகள் பெருத்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள், எல்லோரும் திருமணம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். வாப்பா ஒரு வியாபாரி, வாப்பாவுடைய ஹலாலான பணத்தால் உழைத்த அந்த பணத்தால் வாங்கிய வாகனம். வாப்பாவும் மகனும் வியாபாரத்தில் அப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென உம்மா மௌத்தாகி உம்மாவுடைய அந்த பிரிவால் வாப்பா வருந்தி அழுது எல்லாம் முடிந்தாலும் திடீரென்று கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால் மறுவாழ்வை நோக்கி வாப்பா இன்னொரு கல்யாணம் முடிக்கிறார். அவர் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாக பயன்படுத்தப்படுவது என்பதை விட பல பேரும் விரும்பாமல் இருந்தாலும் அவருக்கு அந்த தேவை இருக்கும் என்றால் அதற்கு சம்மதிக்க வேண்டும் என்பார்களே. முடித்தார் என்ற கோபத்துக்காக வாப்பா வாங்கிய அந்த வாகனத்தை மகன் சர்வசாதாரணமாக வாப்பாவுக்கு கொடுக்காமல் அனுபவிக்கிறார். என்ற ஹக்கை இவன் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறானே என்று ஏங்குகிறார். இத்தனைக்கும் முகத்திலே தாடி இருக்கிறது. தன்னை ஒரு மார்க்கவான் என்ற நிலையிலே நான் அப்படித்தான் வாழுகிறேன் என்று பெருமிதம் அடைந்து கொள்கிற நிலையையும் பார்க்கலாம். இந்த வாப்பா வடிக்கிற கண்ணீரை அதுக்கு தீர்ப்பு சொல்லாமல் எப்படி சுவர்க்கம் போகலாம் என்பார்களே. அதனால்தான் கடன் என்ற மரியாதையான அந்த கடனுக்கே பாரதூரமான விளைவு இருக்கும் என்றால் அநியாயமாக எடுக்கின்ற பணத்துக்கு அனுபவிக்கின்ற சொத்துக்கு எவ்வளோ பாரதூரமான விளைவு இருக்கும் என்பார்களே. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த அனந்தர சொத்து பங்கீட்டு முறைகளை பற்றி பார்க்க வேண்டும். அண்மையிலே கணவன் மனைவியாக நீண்ட காலமாக கணவனும் மனைவியுமாக வாழ்ந்தார்கள். மாப்பிள்ளைட்ட பெரிய சொத்து இருக்குது, பெரிய காணி. இத்தனைக்கும் நீண்ட காலமாக வாழ்ந்தாலும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளை இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. திடீரென்று இந்த பெண்ணும் ஒரு 45 இப்படியான ஒரு வயது உடைய பெண்மணி
அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த வானொலி நிகழ்ச்சியில் இந்த அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமான செய்தி பேசப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் இந்த செய்தி கேள்விப்பட்ட எப்படியோ தொடர்பை ஏற்படுத்தி என்னிடத்திலே வேறு அந்த ஆண்கள் இதை சம்பந்தமாக பேசினார்கள். சகோதரர்களே, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் பேசினார்கள். அப்போ கணவன் மௌத்தாகி கணவனுடைய சொத்து இப்படி இருக்கும்போது அந்த மனைவி இத்தா எல்லாம் முடிந்து நீண்ட காலமாக பிள்ளையும் இல்லை. ஆனால் அந்த பெண்மணி திருமணம் மறுவாழ்வுக்காக குடும்பத்தார்கள் ஒத்துழைக்கிறார்கள். இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மௌத்தான் அந்த கணவருடைய குடும்பத்தார்கள் தாத்தா தங்கச்சிமார் என்ன சொல்கிறாங்கண்டா, மைனி கொண்டு கொடுக்கக்கூடாது, அவள் இன்னொரு வாழ்க்கைக்காக இன்னொரு கணவனோடு வாழப்போகிறார் என்றால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இவ்வளோ அநியாயம் பார்த்தவர்களே. கணவன் மனைவியாக வாழ்ந்து அந்த பிள்ளை இல்லாத நிலை என்றால் கணவனுடைய ஒட்டுமொத்த சொத்திலிருந்து அவருடைய கடன் கொடுக்க இருந்தால் அதுபோக, வசியத்து இருந்தால் அதுபோக, மிஞ்சிய சொத்திலிருந்து 4/1 இந்த பெண்ணுக்கு போக வேண்டும். பிள்ளை இல்லை என்பதனால், பிள்ளை இருந்தால் அந்த கணவனுக்கு 8/1 போக வேண்டும். சட்டம் இவ்வளோ பெரிய துரோகம், இவ்வளோ பெரிய நெருப்பன் பார்த்தவர்களே. ஒருவர் தன்னுடைய பிள்ளை தனக்கு பிள்ளையே இல்லை, இது நாங்கள் நிஜமாக சமூகத்தில் கண்ட பிரச்சனைகள் அன்பார்ந்தவர்களே. அவருக்கு பிள்ளையே இல்லை, பிள்ளையே இல்லாமல் இருந்த நிலையில் ஒரு சின்ன பிள்ளை எடுத்து, ஒரு குழந்தையை ஆண் பிள்ளையை எடுத்து வளர்க்கிறார். பிள்ளையை சீராட்டி அருமையாக வளர்த்தார் என்பது உண்மை. படிக்க வைத்தார். வளர்ந்த ஆளாகி அந்த வாலிபன் லண்டனுக்கு போனான். அவன் பெருத்த பணத்தோடு திரும்பி இலங்கைக்கு வந்தான். திருமணம் நடந்து ஒரு 4 மாதம் இருக்கும். பாதையிலே போகிற நேரத்தில் விபத்துக்குள்ளாகி மௌத்தானான் வாலிபன். வயிற்றிலே பிள்ளை இருக்கிற நிலையில் அந்த வாலிபன் மௌத்தான உடனே பெருத்த சொத்து, கோடி சொத்து. அந்த வளர்த்தவருக்கு இஸ்லாத்தில் அடிப்படையில் பங்கில்லை. இந்த மனைவிக்கு எவ்வளோ போக வேண்டும்? எவ்வளோ போக வேண்டும்? பிள்ளை இருக்கிறது, பிள்ளை வயிற்றில் இருந்தாலும் பிள்ளை கிடைக்கிறது. அந்த பிள்ளை கிடைத்ததற்கு பின்னால் தான் பெரிய பேச்சு வருது. மனைவிக்கு எவ்வளோ போக வேண்டும்? 8/1. ஏன் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பல பிள்ளையாக இருந்தாலும் கணவன் மௌத்தாகும் போது அந்த கணவனுக்கு பிள்ளை இருந்தால் அது இந்த மனைவிக்கு கிடைத்ததாக இருக்கலாம், எந்த மனைவிக்கு கிடைத்ததாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படித்தான். மௌத்தாகிறவர் ஏற்கனவே கல்யாணம் முடித்து டிவோர்ஸ் ஆகிருக்கும், இந்த ஆளுக்கு கிடைச்ச பிள்ளை ஒன்று இருக்கும்போது இன்னொரு மனைவியை முடிச்சுன்னு வச்சுக்குவோம். ஏற்கனவே அந்த டிவோர்ஸான மனைவிக்கு பங்கில்லை, வாழுகிற மனைவிக்கும் இவருக்கும் பிள்ளை இல்லை. இருந்தாலும் அந்த மனைவிக்கு கிடைச்ச பிள்ளை ஒன்று இருக்குது. இவர்கிட்டிருந்தோ இவருக்கு கிடைச்ச பிள்ளை ஒன்று இருந்தால் இந்த மனைவி கெட்டில் இந்த மனைவிக்கு கெட்டில் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய சட்டம் சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த மனைவி கெட்டில் ஒன்று போக அந்த பிள்ளை கிடைத்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. ஆண் பிள்ளையாக இருந்தால் முழு சொத்தையும் அந்த பிள்ளைக்கு தான் போகும். இருந்தாலும் பெண் பிள்ளை வாப்பா மூத்தானால் அந்த பிள்ளைக்குத்தான் அரைவாசி சொத்து போக வேண்டும். ஒட்டுமொத்த சொத்தில் அரைவாசி. உமக்கெட்டில் ஒன்று, இந்த பிள்ளைக்கு முழு சொத்திலும் அரைவாசி. இப்படி கொடுத்தாலும் மீதமாகிறது. இப்படியான கட்டத்தில் அந்த பிள்ளையினுடைய சொந்தங்களை தேட வேண்டும். அறவே அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது அசபத்காரர்கள் என்ற அடிப்படையில் போக வேண்டும். இல்லாவிட்டால் அது பைத்துல் மாலுக்கு போக வேண்டும். இந்த சட்டத்தை பற்றி விரிவாக பின்னால் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த வளர்த்தவருக்கு நான் வளர்த்தேன் என்ற உரிமை கொண்டாடி அதிகாரம் கொண்டாட முடியாது. இந்த சொத்திலே இந்த மௌத்தானம் வாலிபன் மௌத்தாகிறதுக்கு முன்னால் என்னை வளர்த்த இந்த ஆளுக்கு என்ற சொத்திலிருந்து இப்படி கொடுங்கள் என்று வசியச் செய்தாலே ஒழிய செய்யப்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் அவள் மறுவாழ்வை நோக்கி போவாள் என்ற காரணத்தினால் இந்த வளர்த்தவர் பெருவாரியான பணத்தை உரிமை கொண்டாடி அநியாயம் செய்ததை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே.
எனவே இப்படியான நிலைகள் சமூகத்திலே நிறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் அனந்தர சொத்து பங்கீட்டில் பின்ன கணக்குகளாக 1400 வருடங்களுக்கு முன்னால் எழுத வாசிக்க தெரியாத இந்த உம்மி நபி அவருடைய வாயால் எந்தவித மாற்றமும் இல்லாமல் முட்டி மோதாத நுட்பமான இந்த கணக்கை அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த வாரிசுரிமை சட்டம், இஸ்லாம் பேசும் சட்டமே போதும் இவர் அல்லாஹ்வுடைய நபி என்பதை நிரூபிப்பதற்கு அன்பார்ந்தவர்களே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் எப்படி பங்கு அமையப் போகிறது என்பதையும், ஒருவர் மௌத்தான உடனே அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், அதற்கடுத்து ஒருவருக்கு இருக்கின்ற பங்கு என்ன என்பதை பற்றியும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். தொடராக நடக்கும் இந்த பாடத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் கலந்து பயன்பெறுங்கள் என்று உங்களை வேண்டி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.